வணக்கம் அன்பு உறவுகளே. சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே முத்து கார் ஸ்டாண்டுக்கு போகிறாரு. அங்கே இருந்த நண்பர்கள் எல்லாரும் முத்து 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 அப்படின்னு சொல்லி கூடி வராங்க. எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்குறாங்க. அப்போ செல்வம் ரொம்பவே கோவம் வருது. என்ன நினச்சிட்ருக்க நீ? நாங்கள் ஃபோன் எடுக்கலைன்னு அவ்வளோ குறை சொல்லுவேன், நீ யார் ஃபோனுமே எடுக்கலை அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் பொறுங்க, இந்த ஸ்வீட் எல்லோரும் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. எதுக்குடா அப்படிங்கிறாங்க. எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள், என் வீட்டம்மா கார் ஸ்டாண்டில் உள்ள எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுக்க சொன்னா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நல்லா பண்ணுறடா, இது நல்லா பண்ணுறேன். ஆனால் சிஸ்டர் ஃபோனை எடுக்கலை, எங்கள் ஃபோனையும் எடுக்கலை, எப்படி எங்கே தான் போனேன் அப்படிங்கிறாங்க. ஒரு டிரைவர் வேறு எங்கே போவான், தொழில் ரீதியாக போனேன், திருச்சிக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சு, போனால் ஒரு 8500 கட்டும்னு நினச்சி போனேன் அப்படிங்கிறாங்க. சரி அப்பா போ, உன் பொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டு போண்டியானே, இல்லை உங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு போண்டியானே அப்படின்னு சொல்லி செல்வம் கேட்குறாரு. கொஞ்சம் வீம்பு தாண்டா அப்படிங்கிறாங்க. ஏன்டா வீம்பு? பொண்டாட்டி புருஷன்கிட்ட என்ன வீம்பு, இல்லை அப்பா பையனுக்கு என்ன வீம்பு அப்படிங்கிறாங்க. செல்வம் வாங்க முதல்ல கார்த்தி எல்லோரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், மாடியில் ரூம் கட்டுறதுக்கு மொத்தமாக என்கிட்ட பணம் இல்லை, மீனாகிட்டே இல்லை, உங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் 2 பேரும் உழைக்கிறத அந்த உண்டியலில் செலவுக்கு மேலே உள்ளதை போடுவோம். அது வீடு கட்டுறதுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இருக்கும்போது 2-3 நாளாகவே என்னால் உண்டியலில் அதிக பணம் போட முடியல. மீனாக தான் அதிக பணம் போட்டுட்ருக்கா. இதை அவள் ஒரு வெகுளியாக சொல்லிட்டாள். எனக்கு அது சுருக்குன்னு பட்டுருச்சு. அவள் நம்மளோட கூட போகிறா, நம்மளால் போட முடியல அப்படிங்கிற வெக்க இருந்துச்சு. அது போக அது எனக்கு நைட்டு போனால் சரியாக தூக்கம் வரல. காலையிலே எழுந்திரிச்சி கடுப்பில் போய் ஒரு இடத்துல நின்றேன். அப்போது திருச்சிக்கு ஒரு ஆஃபர் வந்தோன்னே போயிட்டேன். அங்கே போனால் ஒரு 8500 கிடச்சிச்சு. அதுக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னா, அந்த 8500 வாங்கி கொண்டு மீனாட்டை கொடுத்த பிறகு தான் என் வீம்பு சரியாக வரும். அது வரைக்கும் யார் ஃபோனையும் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். சாரிடா அப்படிங்கிறாங்க. இப்படி பண்ணாடா செல்வம், முத்து அப்படிங்கிறாரு செல்வம். ரொம்ப சிஸ்டர் பதறி போயிட்டாங்க. சிஸ்டரை பார்க்க எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதுபோக சத்யாவும் ஃபோன் பண்ணாண்டா. ஒவ்வொரு பாருக்கு முன்னாடியும் நீ நிற்கியா இல்லையா, அங்கேயான்னு தேடி அலைஞ்சிருக்கிறாங்க. உங்கள் வீட்டை மாட்டெல்லாம் ரோட்டில் இருக்கவங்களாம் ஒரு மாதிரி பேசியிருக்காங்க. அதெல்லாம் அவங்க தவிடுபடியாக்கி உன்னை தேடி அலைகிறாங்க. உன்னை அந்தளவுக்கு விரும்புது அந்த சிஸ்டர், அதை புரிஞ்சுக்கோ. என் வீட்டம்மாவும் நானும் மாமன் பிள்ளைய அத்தை பிள்ளைய, சின்ன வயசுலேருந்தே எனக்கு அவள் தான், அவனுக்கு நான் தான் அப்படின்னு சொல்லி விரும்பி தான் கட்டிக்கிட்டோம். ஆனால் இன்றைக்கி அந்த பாசத்தை பார்த்தோன்னா அந்தளவுக்குலாம் இல்லை. இப்போ நான் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி வயிறு பசி சாப்பிட்ருவான், நானும் ஹோட்டலில் சாப்பிட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போவேன். இப்படி தான் இருக்குது. ஆனால் நீனே அடிக்கடி சொல்லியிருக்க, மீனா நான் போகிறது வரைக்கும் சாப்பிட மாட்டா, என்ன மதியம் நான் எங்கேயாவது இருந்தால் நம்ம சொன்ன பிறகு தான் சாப்பிடுவோம், அதுவும் சாப்பிடுதாலா சாப்பிட்லன்னு தெரியாது அப்படின்னு நீ சொல்லுவேன். இப்போ நீ 3 நேரம் வரலப்பா, காலையில் வரல, மதியம் வரல, நைட் டயத்துக்கு தான் வரேன். அப்போ 3 நேரம் வீட்டம்மா சாப்பிடாம தான் வந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாடா செல்வம் சாப்பிட மாட்டான், அவட்ட அவர் கெட்ட பழக்கம் தான் அப்படிங்கிறாங்க. அது ஒரு பாசம்டா, கெட்ட பழக்கம்னு சொல்லாது, அது ஒரு பாசம். நீ வருது வரைக்கும் அதை சாப்பிடாமல் இருக்காங்க. அந்த காலத்தில் தான் நம்ம புருஷன் வந்த பிறகு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு பாசத்தில் உட்காந்துருப்போம். இப்போவும் காலெல்லாம் மாறிடுச்சு. ஆனால் அதுலேயுமே என் வீட்டுக்காரர் வந்த பிறகு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சிஸ்டர் இருக்காங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம். சிஸ்டர் மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க முத்து நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மை தான். அந்த நிமிஷத்தில் எனக்கு வீம்பு இருந்துச்சு. திருச்சி வரைக்கும் போயிட்டு ஒரு ஆஃபரை ரெடி பண்ணி பணத்தை ரெடி பண்ணி வந்துட்டேன். சரி ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. பிரச்சனை இல்லைங்க, அதெல்லாம் ஃபோன் எடுக்காது, நீ தப்பு தாண்டா, அதுதான் ஸ்வீட் தந்துட்டோம்ல, மன்னிச்சு விடுங்க அப்படிங்கிறாங்க. தெரிஞ்சு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கால் வருது, அண்ணா நான் ரவிச்சந்திரன் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. எந்த ரவிச்சந்திரன் அப்படிங்கிறாங்க. என்ன தெரியலையானே, நீங்கள் கூட ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணி தந்தீங்கள அப்படிங்கிறாங்க. கால் டாக்ஸி புக் பண்ணி தந்தேண்ணா? ஓ மணிமாறன் தம்பியா? ஆமாண்ணே அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு. இல்லை நீ கால் டாக்ஸி புக் பண்ணி தந்தீங்களான்னா நான் ஏகப்பட்ட பேர் புக் பண்ணி கொடுத்துருப்பேன், அதான். சரி என்னப்பா அப்படிங்கிறாங்க. அண்ணா உங்கள் நம்பரை கொடுத்துருக்கண்ணே, ஒரு சூப்பர் டிரைவர் ஒன்று வேணும், அனுபவம் வாய்ந்த டிரைவர் நம்பர் தான் கொடுங்கன்னாங்க. கொடுத்துருக்கண்ணே. ஏதோ பெரிய பார்ட்டின்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய வீட்டில் இருந்தாங்கண்ணே.
சரிங்களா, நாங்கள் ஒரு ஆஃபர் போயிருந்தேன், நீங்கள் தான் கூப்பிட்டா போய்க்கோங்கண்ணே அப்படிங்கிறாங்க. சரிப்பா சரிப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜும் ரோகிணியும் பணம் ரெடி பண்ணிட்டோம், அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு தயார் நிலையில் இருக்காங்க. எங்கே வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த வீட்டை வந்து ஓனர்னு சொல்லி ஏமாற்றி விற்கிறதுக்கு ஒரு டீம் இருக்குது, புருஷன் பொண்டாட்டி. அவங்க 2 பேரும் மீனை அம்மா பூக்கடை வச்சுருப்பாங்கள்ல, அந்த கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. எதுக்கு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நான் நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா எங்கே வச்சு பணம் கொடுத்தீங்க, ஏது கொடுத்தீங்க அப்படின்னு வந்துடக்கூடாது. அதுபோக கோயிலுக்கு போனோம்னா நம்ம ஆளை போல் போயிட்டு உள்ளே கூடிய எங்கேயா வச்சு வாங்கிக்கலாம், கேமரா இல்லாத இடத்துல பார்த்துக்கலாம். நம்ம வீட்டில் வந்து கொடுத்தாங்கன்னா இங்கே வந்து தான் கொடுத்தாங்க வச்சாங்கன்னு சொல்லுவாங்க. நாளை பின்ன நான் இங்கேயே வாங்கலை வைக்கலன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு நினச்சா அவங்க அந்த கோயிலுக்கு வர சொல்லுதாங்க. அப்போ அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே மீனாவும் அவர் வந்தால் வந்து நான் வேண்டுதல் நிறைவேற்றிட்டேன்னு சொல்லி ஒரு சின்ன வேண்டுதல் வச்சுருக்காங்க, அதையும் நிறைவேற்றிடுறாங்க. சாமிக்கும் பூஜையை முடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க மீனா அம்மாட்ட. அப்போ ரோகிணியை பார்த்தீங்கன்னா, ரோகிணி இங்கே அப்படிங்கிறாங்க. இங்கே ஒரு ஆள் வரான்னு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே ரோகிணி அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது, நாங்கள் ஒரு வீடு வாங்க போகிறோம்ல, அந்த வீட்டு ஓனரு இங்கே வர போகிறாங்க, அவங்க இங்கே அட்வான்ஸ் போடுவாங்க, அதனால தான் இந்த கோயிலுக்கு வர சொல்லியிருக்காங்க. அவங்க எங்கே வரணும்னு கேட்கும்போது இங்கே சொல்லிட்டாங்க, அதான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கோ. இந்த கோயிலில் தான் அட்வான்ஸ் இது போட போகிறீங்களா, ரைட்டு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, கோயிலை சுற்றி முனைச்சி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய பூஜைக்கு வச்சுருப்பாங்கள்ல ஒரு குடத்தில் தண்ணி, அதை தட்டி விட்டுறாங்க ரோகிணி. அப்போ அதை பார்க்குறாங்க மீனா அம்மா. ஆஹா, இது அபசகுனம்ல அப்படின்னு சொல்லி முழிக்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, ஒரு வீடு வந்து அட்வான்ஸ் போட போகிறோம், அந்த வீட்டை தான் வாங்க போகிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து அந்த குடத்தை வேறு தட்டி விட்டாங்க, இது அபசகுனமாக தெரியுதே அப்படிங்கிறாங்க. அம்மா, நீ சொல்கிறது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியலை, ஆனால் நம்ம நல்லதுக்கு சொல்ல போனால் அந்த ரோகிணி என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் விஷயத்தில் எதுக்கு தலையிடுதீங்க, உங்கள் வேலையை பாருங்கள் மீனா, உங்கள் அம்மாவுக்கு தேவையில்லை அப்படின்னு பேசுவாங்க அப்படிங்கிறாங்க. மீனா, அப்படி சொல்லுதாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்ல முடியாதுல்ல, எனக்கு மனசு கேட்கல, நான் போய் சொல்லிட்டு வந்துட்டுமா அப்படிங்கிறாங்க. உடனே வேணாம்மா, நீ ஏதாவது சொல்ல போனால் ரோகிணி ஏதாவது சொல்லுவாங்க, மனசு தான் கஷ்டப்படும். என் வீட்டுக்காரோட அண்ணனுக்கும் பேச தெரியாது, ஏதாவது பேசிட்டாருன்னா மனசு கஷ்டப்படுமா அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, அவங்க என்ன பேசினாலும் பரவாயில்லை, என்ன அவங்க ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கணுங்காங்க, அந்த அட்வான்ஸ் கொடுக்கணுங்கும்போது வாங்குறவங்க ஏமாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது சரி வராது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, எனக்கு வந்து சரியாக படலை அப்படிங்கிறாங்க. இன்னும் சரியாக படலை அப்படிங்கிறாங்க. வேண்டாம்மா, நம்ம சொன்னோம்னா எதுவும் நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, எனக்கு அப்படி தான் தோணுது, நான் போய் சொல்லிட்டுமா அப்படிங்கம்மா, நீங்கள் நல்லா இருப்பேன், சும்மா இரு, நம்ம கடவுள்கிட்ட வேணால் வேண்டிக்கலாம், கடவுளே அவங்களுக்கு நல்லது நடக்கட்டும், அவங்களுக்கு எந்த எதிராக நல்லது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாம்னா, நம்ம சொன்னோம்னா கண்டிப்பாக அவங்க வந்து புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. மீனா, எனக்கு நல்லாவே தெரியும், மாப்பிள்ளை வரலன்னு சொல்லும்போது நான் என்ன சொன்னேன், காணிக்கையை முடிஞ்சு வைன்னேன், முடிஞ்சு வைக்கிற நேரத்தில் அவர் வந்துட்டார், அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தது நீ, அதனால் வந்து சொல்லுவோம் வா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, சரி வராது அப்படின்ட்டுருக்காங்க. அப்போ ஒரு காரில் இறங்கி ஒரு புருஷன் பொண்டாட்டி போகிறாங்க கோயிலுக்குள்ளே. அவங்கள பார்த்தோன்னா ரோகிணியும் மனோஜும் பேசுகிறாங்க. ஏம்மா, அவங்ககிட்ட தான் வீடு வாங்குவாங்க பொழுது அப்படிங்கிறாங்க. உடனே மீனா, எனக்கு தப்பாக படுத்துட்டி, நீ சொல்லிடி அப்படிங்கிறாங்க. ஏம்மா, நீ சும்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு அப்போ தான் ஒரு யோசனை வருது, என்னத்தையாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சீதாவை கால் பண்ணாங்க. சீதா, கொஞ்சம் நம்ம அம்மா கடை வரைக்கும் வாங்க அப்படிங்கிறாங்க. என்னக்கா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. செல்லை கொண்டா, அண்ணா நிற்காங்கல்ல ரோகிணி மனோஜ், அவங்க கூட 2 பேர் இருக்காங்களா, அவங்கள ஒரு ஃபோட்டோ மட்டும் எப்படியாவது எடுக்கணுமே அப்படிங்கிறாங்க. ஏக்கா, நான் ஃபோட்டோ எடுத்தால் தெரிஞ்சிரும்ல அப்படிங்கிறாங்க. இரு சீதா, இதில் வந்து மாஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லி பைக் கவரத்தை வந்து ஒரு மாஸ்க் எடுத்து கொடுக்குறாங்க. நீ அப்படியே போய் நீ செல்ஃபி எடுக்கிற மாதிரி எடுத்துரு அப்படிங்கிறாங்க. கோயிலுக்குள்ளே போய் அவங்கள 4-5 ஃபோட்டோ எடுத்துடுறாங்க, ரொம்ப தெளிவாக எடுத்துடுறாங்க. அந்த வீடு என் வீடு தான் சொல்லி மனோஜ்கிட்ட ஏமாத்துறாங்களே, மனோஜ் ரோகிணிகிட்ட, அவங்க ஃபோட்டோஸ்லாம் தெளிவாக எடுத்துடுறாங்க. மனோஜையும் எடுத்துடுறாங்க, பணம் கொடுக்குறதையும் எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு என்ன கைது கார்டுக்கு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லை, அவங்க வந்து ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் போடுறாங்க, என்ன அட்வான்ஸ் போடுறாங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு அந்த கோயிலுக்கு சாமி கும்பிட்டு தண்ணி வச்சுருப்பாங்களே தீர்த்தத்துக்கு, அந்த தண்ணி வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்க தட்டி விட்டாங்க. அப்போ அபசகனம்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. நம்ம போய் சொன்னோம்னா அந்த ரோகிணி பேசும். என் வீட்டுக்காரோட அண்ணன் என்ன சொல்லுவார், நான் வீடு வாங்க போகிறேன் பொறாமையில் பேசுதேங்க
அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அது சரி வராது. நாளைக்கு ஏதாவது ஒரு மேடு பள்ளம்னா அவங்க யாருன்னு அடையாளம் கொடுத்ததுக்காக அந்த ஃபோட்டோ ஆகும்ல. என் செல்லில் அந்த ஃபோட்டோ எடுக்க முடியாது. அதுதான் உங்களை கூப்பிட்டேன், உன்னை கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா சரிக்கா, இந்த ஃபோட்டோவை என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. இதை வந்து உங்கள் மாமாவுக்கு அனுப்பிடு, என்ன உங்கள் மாமாவுக்கு அனுப்பிடு, அது பத்திரமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக அவங்க வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க. அனுப்புகிறத மறந்துடுறாங்க. யார் சீதா மறந்துடுறாங்க, வேலைக்கு போயிடுறாங்க. சரி மீனா சரி அவர் ஃபோட்டோ அனுப்பிடுவார்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எக்கம்மா நான் போயிட்டு வரேன், நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீனாவும் போய் வரதுக்கு போயிடுறாங்க. முத்துக்கு ஒரு ஆஃபர் வருது, இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கெங்க ஏதுங்க அப்படின்னு கேட்கும்போது இங்கே வரைக்கும் இப்போ ஆவடி வரைக்கும் போகணும் அப்படிங்கிறாங்க. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவடி வரைக்கும் போகிறாங்க. அங்கே விட்டுட்டு வரும்போது அங்கே அரசியல்வாதி இருக்கார். என்ன முத்து அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் தானே அப்படி இப்படிங்கிறாங்க. வாங்க தம்பி, இனி அவரை நீ தான் கூப்பிட்டு வந்தியோ அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. என்னென்ன இங்கே அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை முத்து, இந்த கம்பெனியை நான் தான் நடத்துகிறேன். இதில் வந்து ஒரு படித்த பையனை ஒருத்தர் நம்ம வேலைக்கு போடணும் பார்த்துக்க. நமக்கு நம்பிக்கையான ஆளாகவே இல்லை. அதுதான் ஒரு வாரத்துக்கு நம்ம சொந்தக்கார பையன் இந்த பையனை பார்த்துக்கிட்ட சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு படித்த பையனை யாரையாவது போட்டு இந்த கம்பெனியை பார்த்துக்கிட்ட சொல்லணும். உனக்கு ஒரு படித்த பையன் இருந்தால் சொல்லேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுதும் தப்பாக நினச்சிக்காதீங்க அண்ணாச்சி, என் மச்சினனே ஒரு டிகிரி முடித்த பையன் இருக்கான். ஆனால் அவன் ஒரு வீம்புக்கு ஒரு கதை செஞ்சான். அதை செஞ்சுட்டு அந்த பணத்தையே எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டான் அப்படிங்கிறாங்க. என்ன திரும்பி ஒன்று புரியலை அப்படிங்கிறாங்க. சத்யா கதையை சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பையனை வர சொல்லு தம்பி. முத்து மச்சினங்கிறத ஒரு தகுதி காணாதா, அவன் நல்லவன் சூப்பரானவன் வாங்கிறதுக்கு. நம்ம கம்பெனியை பார்த்துக்கிட்டோம். இந்த கம்பெனியில் பெரிய அளவில் வேலை எதுவும் இருக்காதுப்பா. என்ன இங்கே இது பண்ணுற லோடை வந்து ஒரு இடத்துக்கு அனுப்பணும், அவ்வளோதான். அந்த மேனேஜிங் தான். மீதி எல்லாமே பார்க்குறதுக்கு ஆள் இருக்குது. அந்த லோடு வந்து கரெக்டாக வந்து போகுதா அப்படின்னு மட்டும் பார்த்தா போதுமானது. மாதம் அண்ணன் ஒரு 40,000 சம்பளம் கொடுப்பேன். என்ன இங்கேயே ஒரு ரூம் எடுத்து கொடுத்துட்றேன். அதுக்கு வாடகை எதாவது கொடுக்க தேவையில்லை. சாப்பாடும் 3 நேரம் சாப்பாடு ஃப்ரீ கம்பெனியில். பார்த்து போனா அப்படிங்கிறாங்க. நல்லா பார்த்து போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சத்யா கால் பண்ணாங்க. எங்கடா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. மாமா நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ நேராக ஆவடிக்கு பைக் எடுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க. மாமா லாங்கில் மாமா அப்படிங்கிறாங்க. வாடா, உனக்கு ஒரு வேலை ரெடி பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்ச அரசியல்வாதி ஒரு அண்ணாச்சி இருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம்ல, அவங்க கம்பெனியில் நீ மேனேஜராக போகிறாங்க, நீ வா அப்படிங்கிறாங்க. அங்கேருந்து பைக் எடுத்து வராங்க. மாமா அப்படிங்கிறாங்க. இவ்வளோ ஸ்பீடாக வந்தியா, இந்த சீக்கிரம் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. மாமா அப்படின்னு இவ்வளோ ஸ்பீடாக வரக்கூடாது, பணமாக பையன் தான் வரணும் அப்படிங்கிறாங்க. தம்பி இதுதான் அவங்க வச்சுட்டேனா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. தம்பி முத்து எல்லாத்தையுமே சொன்னாப்புல, கடந்த காலத்தை பற்றி என்ன நினைக்க மாட்டேன். நிகழ்காலத்தில் நீ என்ன செஞ்சுருக்கணும், ரொம்ப நல்ல பையனாகவும் பொறுப்பாகவும் இருந்துக்கிடணும். சத்தான தம்பி, உனக்கு 40,000 சம்பளம், தங்குறதுக்கு இடம், 3 நேரம் சாப்பாடு. என்ன இல்லை நீ வீட்டிலேருந்து வருவ அப்படின்னு சொன்னால் அதுக்கு பெட்ரோலுக்கு என்ன உண்டோ அதை நான் தந்துடுறேன். ஏன்னா நீ கரெக்டாக பார்த்துக்கணும் கம்பெனியை, நீ தான் ஓனர் மாதிரி பார்த்துக்கணும். அண்ணன் அரசியல் அப்படி இப்படின்னு லாந்த வேண்டிய சூழ்நிலை. என்ன தொழிலும் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறாங்க. நல்லா பார்த்துக்கோண்ணாச்சு அப்படிங்கிற. ரைட்டு தம்பி அப்படிங்கிறாங்க. கூட உள்ளால் ஐயா அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல ஒரு 10,000 எடுங்க அப்படிங்கிறாங்க. 10,000 கொடுக்காங்க. தம்பி இதை வச்சுக்காங்க, புது சொக்கா என்ன சட்டக்கட்டை எடுக்கணும்னா எடுத்துக்கிடுங்க, எடுத்து அதை போட்டுக்கிட்டு வேலைக்கு வந்து சேருங்க. புது பார்ப்போமா அப்படிங்கிறாங்க. பார்ப்பனே, அவர் வாடகை தந்தாரா அப்படிங்க. தந்தாங்கண்ணே அப்படிங்க. சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகிறாரு. இந்த சூழ்நிலையில் இங்கே பாரு சத்யா, நம்ம உண்மை நிலை எல்லாம் சொல்லி தான் வேலை கேட்டிருக்கோம், எதையுமே மறைக்கலை. என்ன மாமா எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நம்மளுக்கு ஒரு ஆள் வேலை இருந்திருக்காங்கன்னா அவருக்கு கண்டிப்பாக லாபம் வருகிற அளவுக்கு நம்ம உழைக்கணும். நம்ம நேர்மையை அதுக்கு ஈடாக கொடுக்கணும். என்ன உண்மையும் உழைப்பு இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் முன்னேறலாம். அந்த அரசியல்வாதிலாம் ரொம்ப நல்ல மனுஷன், ஆனால் கோபம் அதிகமாக படுவார். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தங்கமான மனுஷன். நான்லாம் ஒரு ஆளே கிடையாது, இன்னொரு மனுஷனாக மதிக்கிறாரு. ஒரு மனுஷனாக மதிக்கிற அளவுக்கு நீ நடந்துக்கணும். சரி தானப்பா அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படிங்கிறாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நீ முன்னாடி பைக்கில் போ, முன்னாடி மாமா காரில் வரேன்னு சொல்லிட்டு முன்னாடி காரில் போகிறாங்க. அந்த ஒரு இடத்துல நிற்கிறாங்க. மாமா அப்படிங்கிறாங்க. வா சாப்பிடும் அப்படின்னு சொல்லி சாப்பாடையும் கொடுக்குறாங்க. இப்போ மீனா கால் பண்ணுறாங்க. எங்கே மதியம் சாப்பிட வீட்டுக்கு வந்துடுவீங்களா அப்படிங்கிறாங்க. மீனா நான் உன் தம்பியோட இங்கே சாப்பிட்டேன் ஹோட்டலில் அப்படிங்கிற. தம்பியோட சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, ஆவடி வரைக்கும் ஒரு ஆஃபர் வந்தேன்,
நம்ம 500 மாலை கட்டி கொடுத்தோம் பாரு ஒரு கல்யாணத்துக்கு அப்படிங்க. ஆமாம், அந்த அரசியல்வாதி என்ன ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க ஆவடியில், அந்த கம்பெனிக்கு கூப்பிட்டாங்க. ஒரு ஆஃபராக ஒரு அண்ணன் வந்தாங்க. அங்கே போனேன். அங்கே போனப்பறம் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் கம்பெனின்னு சொல்லிவிட்டு, அந்த கம்பெனியிலே இவனுக்கு நம்ம சத்யாவுக்கு வேலை ரெடி பண்ணியாச்சு. நாளையிலேருந்து வேலை அவன் தங்கி தான் இருந்து வேலை பார்ப்பான். இவ்வளோ தூரத்துக்குலாம் அவன் பைக்கில் போய்ட்டு வந்து சரி வராது. என்ன என்றைக்கோ ஒரு நாள் வந்து விடட்டும். தங்கிறதுக்கு இடம் ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ, 40,000 சம்பளம் கசக்கா அப்படிங்கிறாங்க. ஏங்க என்னங்க சொல்கிறீங்க? உண்மையிலே 40,000 சம்பளம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷங்க, பார்த்து வாங்க அப்படிங்கிறாங்க. சரி மீனா அப்படிங்கிறாங்க. இங்கே மீனா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க, ஏம்மா தம்பிக்கு வேலை கிடச்சிட்டாம்மா, அதுவும் 40,000 சம்பளமா அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிறேன்? அது எப்படி 40,000 சம்பளம் சத்யாவுக்கு உடனே கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கும் ஆச்சரியமாக தாம்மா இருந்துச்சு. ஒரு கம்பெனியில் என் வீட்டுக்காரர் தான் வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த அரசியல்வாதி வந்து என் வீட்டுக்காருக்கு ரொம்பவே நல்லா தெரியும், என்னையும் தெரியும். அதனால் வந்து என் வீட்டுக்காருக்காக அவர் செஞ்சுருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. சத்யாவை நாளிலேருந்து வேலைக்கு வர சொல்லிட்டாங்களாம். அது போக அட்வான்ஸ் 10,000 கொடுத்துருக்காங்களாம் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி தாண்டி அந்த பொன்னியம்மனை வந்து நான் வந்து வேண்டிக்கிட்டேன், அது உடனே நடந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ரொம்ப நல்லதும்மா. ஏம்மா அந்த ரோகிணிக்காகவும் மனோஜுக்காகவும் வேண்டிக்காம்மா, அவங்களுக்கும் நல்லதே நடக்கட்டும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்காங்க. ஆனால் மனசுக்குள்ளே மீனா அம்மாவுக்கு தப்பாக படுது. அந்த ரோகிணிக்கும் அந்த மனோஜுக்கும் ஏதோ தப்பாக ஏதோ பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது மீனா அம்மாவுக்கு. அப்போ மனோஜ் வந்து ரோகிணிகிட்ட சொல்கிறாங்க, ரோகிணி நாளையிலேருந்து நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்களா, இன்றைக்கி போகக்கூடாதா அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்மகிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க, அவங்க வந்து இன்றைக்கி தானே காலி பண்ணுவாங்க, நம்ம நாளைக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, எனக்கு வந்து அங்கே போகணும் போல் இருக்குது, இந்த வீட்டில் இருக்கே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, எனக்கு பிடிக்கல, இது சின்ன வீடு புறா கூடு மாதிரி இருக்குது, அது எவ்வளோ பெரிய வீடாக இருக்குது, இருந்தால் அந்த பங்களாவில் இருக்கணும். சரி அந்த வீட்டில் எல்லாரையும் கூட்டி போகிறதுக்கு பேசுவோமா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி முகம் ஒரு மாதிரி போகுது. ஏன் ரோகிணி அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து மீனாவும் அந்த வீட்டுக்கு வேணாம் நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிங்க மனோஜ் அப்படிங்கிறாங்க. நானும் அப்படி தான் நினைக்கிறேன். எங்கள் அம்மா வீட்டில் அந்த முத்து மீனாவும் இருக்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மா நினைக்கிறாங்க. அதே மாதிரி என் வீட்லேயும் ரோகிணி அந்த முத்து மீனாவும் இருக்கக்கூடாது, என் ஸ்டேட்டஸுக்கு அது சரி வராது அப்படிங்கிறாங்க. நானும் அதான் நினைக்கிறேன் மனோஜ். ஏன்னா நம்ம வந்து இங்கே இருக்கும்போது உங்கள் அம்மா வீட்டில் இருந்தோம், எந்த ஒரு வார்த்தையிலையும் உங்களை டேமேஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, என்ன பண்ணிகிட்ருப்பார் உங்கள் தம்பி முத்து. ஆனால் நம்ம வீட்டிலே இருந்து நம்மளை குறைச்சி பேசினா அது சரி வராது, வீட்டை விட்டு வெளியே போடான்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். அதுக்கு நம்ம பேசாமல் அவங்கள கூடாமே போயிடலாம். அங்கே போயிட்டு ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்ம கண்டிப்பாக இந்த வார்த்தை தான் சொல்ல வேண்டியிருக்கும். ஏன் நம்ம வாட்ச்மேனை வச்சு கூட அவரை வழி அனுப்ப வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரோகிணி. இப்போ இன்னொரு வகையில் சிந்திச்சு பார்த்தா அதுதான் நல்லது. அங்கேயும் கூப்பிட்டு போய் அங்கே ஓவராக பண்ண வீட்டை விட்டு வெளியே போகல, வீடு எங்கள் பேரில் இருக்கலன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ், அதுவும் சூப்பராக தான் இருக்கும் அப்படி பார்த்தா. என்னென்னா நம்ம 2 பேரையும் ரொம்ப டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு எங்களையே குறைச்சி பேசுனா வெளில போ, இருக்க சம்மதம்னா அங்கே இரு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அப்படிங்கிறாங்க. ரோகிணி அந்த வீட்டுக்கு வந்த பிறகு முத்து வந்து என் சொல்ல கேட்டு தான் நடப்பான். ஏன்னா அங்கே வசதி அப்படி, குளிக்கணும்னா நம்ம பாத்ரூமில் போய் குளிக்க தேவையில்லை, என்ன நீச்சல் குளத்திலே குளிக்கலாம். காற்று வாங்கணும்னா இங்கே மொட்டை மாடிக்கு போகணும், அங்கே அப்படி இல்லை, பின்னாடி இருக்க பீச்சுக்கு போனால் போதும், ஏகப்பட்ட வசதி இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த முத்து மீனாக்கெலாம் அது கிடைக்க வாய்ப்பே இல்லை. இப்போ நம்ம பெரிய பிஸ்னஸ் மேன், நம்மளுக்கு இது அமையுது, அவங்களுக்குலாம் அமையுமா? நம்ம லைஃபே வேறு தானே. எனக்கு எப்பண்டா விடியும் மறுநாள் பிறக்கும் அந்த வீட்டுக்கு போகலான்னு ஆசையாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் எல்லாம் நடக்கும் அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது விஜயா வராங்க. என்னடா நீங்கள் 2 பேரும் வேலைக்கு போகலையா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இன்றைக்கி ஒரு சந்தோஷமான செய்தி நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படிங்கிறாங்க. அட்வான்ஸ் கொடுத்தம்மா அப்படிங்கிறாங்க. இன்னும் விஜயா அம்மாவும் ஒரு மாதிரி மாறுது. என்னடா அட்வான்ஸ் கொடுத்துருக்க, அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லலை அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவர் வந்து திடீர்னு ஃபோன் பண்ணி பணம் வேணும்னு கேட்கும்போது நான் என்னம்மா செய்ய முடியும், நல்ல நாளான்னு பார்த்தேன், நல்ல நாள் உடனே கொடுத்துட்டேன். சரி நம்ம கொடுத்தா கண்டிப்பாக அம்மா வந்து சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தம்மா. அதுபோக புது வீட்டுக்கு எங்கள் அம்மாவை சீக்கிரம் கூப்பிட்டு போகணும், அந்த வீட்டில் எங்கள் அம்மா வந்து ராஜ்யம் அங்கே நடக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசைம்மா அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் அங்கங்கே பார்க்குறாங்க. உடனே டேய் அந்த வீட்டுக்கு இந்த முத்து மீனாவையும் நீ ஏற்றுக்கிடாத, உங்கள் அப்பாட்ட சொல்லிடு, என்னை வந்து ஒரு மாதிரி பேசுவான், என் வீட்டுக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லிடு அப்படிங்கிறாங்க. அம்மா இதை நாங்கள் யோசித்தோம், ஆனால் இன்னொன்று யோசித்தோம்மா, என்ன அப்படின்னா ஃபைனலாக இங்கே உங்கள் வீடு,
அப்பா வந்து அவங்கள வெளியே அனுப்புனா நானும் போவேன் பாரு. அது என் வீடு. என்னையும் ரோகிணியும் பேசினா வீட்டை விட்டு வெளில போகணுன்னு சொல்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த முத்தால் ஒன்றுமே பேச முடியாது. இந்த வீடாவது முகம் மெகன் அப்படிங்கிற உரிமையில் உங்கள்கிட்ட பேச முடியும். பூர்வீக சொத்து வந்து உரிமையில் பேச முடியும். அது அப்படி பேச முடியாதுல்லம்மா. அது என் சுய உழைப்பில் இது பண்ணதில்லை அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் மனசு வரட்டும், அந்த மீனாமணி முத்தையும் அந்த வீட்டை விட்டு அனுப்பலாம். இந்த வீடை ஆட்டோமேட்டிக்காக வாடகை விட்டுடலாம். இந்த வீட்டுக்கும் வர முடியாது, புரியுதா உனக்கு? நம்ம அங்கே போயிடுவோம். நம்ம அங்கே போய்ட்டு இந்த வீடை வாடகை விட்டுருவோம். வாடகை விட்டோம்னா அவங்க 2 பேரும் இந்த வீட்லேயும் நுழைய முடியாது. என் வீட்டுக்காரும் அவங்க வீட்லேயும் இருக்க மாட்டார். பேசாமல் உன் வீடு பெரிய வீடு, அங்கேயே இருந்துப்பார் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா இதாம்மா எங்களோட பிளானு அப்படிங்கிறாரு ரோகிணி. ஆண்டி இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும்ல, அதான் அதே சிந்தனையாக இருக்குது. மனோஜ்கிட்ட வீட்டு சாவியை கொடுத்துட்டாங்க அந்த ஓனரு. இன்றைக்கி நாங்கள் ஈவினிங் காலி பண்ணிடுவோம், நீங்கள் நாளையிலேருந்து அங்கே போய் இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி 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 சரி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ நாளைக்கு நம்ம காலி பண்ணி அங்கே போகிறோமா மனோஜ் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நம்ம நாளைக்கு போய் அந்த வீட்டில் கொஞ்சம் வேலைகள் நம்ம செய்ய வேண்டியிருக்கலாமா, சுத்தம் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் அதெல்லாம் சுத்தமாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க ரோகிணி. இல்லை ரோகிணி, நம்ம செய்யணும் அப்படிங்கிறாங்க ரோகிணிட்ட மனோஜ். அதுபோக வந்து அவங்களே சொல்லிட்டாரு, வீட்டில் இருக்க பொருள் அப்படியே இருக்கும், நீங்கள் கூடுதலாக வைக்கணும் வச்சு கொடுங்க, ஏசிலேருந்து எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. மனோஜ் அதையும் சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, என்கிட்ட வந்து அட்வான்ஸுக்கு வேணும்னு கேட்கும்போது அதெல்லாம் சொல்லிட்டாரு. எல்லா ரூம்லேயுமே ஏசி இருக்குது, அதே மாதிரி ஹால்லையும் பெட்ரூம்லேயும் ஏசி இருக்குது, இந்த இது டிவி இருக்குது. அது அப்படியே இருக்குன்னா இருக்கட்டும், இல்லை மாற்றினா மாற்றிக்கிடுங்க. ஃபேன்லாம் அப்படியே இருக்குது, நீங்கள் அதையே பயன்படுத்திக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு இது எவ்வளோ மிச்சம்? நம்மளுக்கு ஃபர்னிச்சர் கடை இருந்தாலும் எல்லா பொருளும் நம்ம வைக்க முடியும். ஆனாலும் நம்மளுக்கு அது இலவசமாக தான் கிடைக்கி. இலவசம்னு சும்மா லேசா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. வாடகை வீட்டுக்காக இருக்கிறவன் வந்து மனசிட்டு வைக்கான், ரோகிணிட்டு வைக்கான்னு அவங்களுக்கு சுத்தமாகவே தெரியல. வசமான ஆப்பு இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷம். டேய் கண்ணா, இவ்வளோ பெரிய வீடு நீ வாங்க போகிறேன், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடா. என் நடனப்பள்ளி அங்கே வச்சுக்கலாம்ல அப்படின்னு. நடனப்பள்ளியா? அங்கேயே கொண்டு வைக்க போகிறீங்கம்மா, அவ்வளோ பெரிய பங்களாவில் வச்சா எனக்கு பேர் இருக்காதுமா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ், ஆண்டி வச்சுக்கிடட்டும், நம்ம வேணால் பெரிய அகடாமி மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். சின்னதாக வச்சா தானே அந்த பங்களாவுக்கு ஒரு கெட்ட பேர் வரும். பெரிய அளவில் வச்சா ஆன்ட்டிக்கும் வருமானம் வரும்போது நம்மளுக்கும் ஒரு பெருமை தானே அப்படிங்கிறேன். அப்படியே சொல்கிறேன், வச்சு கொடு, நீ சொன்ன பிறகு மறுப்பு கிடையாது அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னால் கேட்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, சின்னதாக அந்த வீட்டுக்கு போனால் நல்லா இருக்காது, ரோகிணி சொல்லுதில்ல பெருசாக பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுங்கம்மா அப்படிங்கிறாங்க. சர்ரா அப்படின்ட்டு இருக்குங்க. டேய் கண்ணா, அவனுக்கு நான் ஸ்வீட் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். நீங்களா அப்படிங்கிறாங்க. நான் இல்லைடா மீனா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா அங்கே இல்லைத்த அப்படிங்க. இல்லையா, சரி சரி வரட்டும், நான் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூம் போகிறாங்க. மீனா புயவரத்து முடிச்சுட்டு அவங்க பாட்டில் இங்கே வந்து வீட்டு வேலை செய்ய ஆரம்பிக்காங்க. மீனா ஸ்வீட் ரெடி பண்ணு அப்படிங்கிறாங்க. என்ன விசேஷம் அப்படிங்கிறாங்க. அவங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்காங்க, நம்ம வீட்டில் ஸ்வீட் பண்ணணும்ல, அவங்க கடையில் வேண்டியிருக்காங்க, அது வேறு விஷயம் அப்படி இப்படின்னு இருக்கும். அண்ணாமலை வந்துடுறாரு. என்ன விஷயம் ஸ்வீட் பண்ணுன்றதுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் ரோகிணி வராங்க. அங்கிள், நாங்கள் வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டோம், வீட்டு சாவியும் தந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை இறங்க பார்க்குறாரு. என்ன அங்கிள் இப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, 5 கோடி ரூபாயில் வீடை 3 கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு தரோன்னு சொன்னாங்க, இப்போ நீங்கள் அட்வான்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. 30 லட்ச ரூபா கொடுத்துருக்கோம். 30 லட்ச ரூபாய்க்கு தந்துட்டாங்களா அப்படிங்கிறாங்க. தந்துட்டாங்க அங்கிள், 6 மாதம் கழிச்சு நீங்கள் மீதியை கொடுத்துக்கோங்க, பத்திரம் முடிச்சுக்கோன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இது சரியாக வருமா மனோஜ் அப்படிங்கிறாங்க. எப்பா, அவங்க என்ன மாதிரி ஒரு வளர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண கொடுக்குன்னு நினைக்காங்க, அதனால தந்திருக்காங்க. வேறு யாருக்குன்னா கொடுத்துருக்க மாட்டாங்கப்பா. அந்த வீடை தகுதியான ஆளுகளுக்குன்னு நினச்சிருக்காங்க, அது என்கிட்ட தந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வராது. என்னது தகுதியை பற்றி விண்ணப்பம் பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. டேய், நான் பெரிய பங்களாவுக்கு ஓனர்டா, மரியாதை பேசு, அவன் இவனு பேசாத. ஒன்று சார்னு பேசு, இல்லை நீங்கள் நாங்கன்னு பேசு, இல்லை அண்ணன்னு பேசு. மனோஜ் பிரிஞ்சு தான் பேசணும், அவ்வளோதான். என் பெரிய பங்களாவில் இருப்பேன், நாளைக்கு வந்து அங்கே வாட்ச்மேன்லேருந்து எல்லாருமே வேலையாட்கள் கொண்டு வச்சுருப்பேன், அங்கே வந்து இந்த மாதிரிலாம் பேசணும் நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்கம்மா ஏமா, இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கான் அவங்க அப்படின்னு கேட்குறாங்க அண்ணாமலைகிட்ட முத்து. இப்போ ஒரு வீடு வரணும்னு சொல்லிட்டு இருந்தாமாப்பா, அதுக்கு அட்வான்ஸ் 30 லட்ச ரூபா கொடுத்தானா அப்படிங்கிறது. 30 லட்சம் கொடுத்தானா அப்படிங்கிறாங்க. என்னடா வாயை பழக்கிறேன், நான் ஒரு பிஸ்னஸ் மேன்டா, 30 லட்ச ரூபாலாம் எனக்கு ஒரு பெரிய மேட்ரு கிடையாது அப்படிங்கிறாங்க. அதானே பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்டேன், உழைச்சி ஆகிட்ட கொடுக்குறேன் அப்படிங்கிறேன். டேய், எங்கள் மாமனார் போனதால நான் எனக்கு பிஸ்னஸ் மேன் ஆகியிருக்கேன், இது என்னடா எது ஏமாடா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. என்ன முத்து சொல்கிறா, நீ யார் பணத்தையும் வாங்கிட்டு போ, எங்கள் அப்பாட்ட வாங்கின பணத்தை கொடுத்துட வேண்டியானே அப்படிங்கிறாங்க. டேய், மாதம் கொடுத்துட்ருக்கோம்ல அப்படிங்கிறாங்க.
உடனே எங்கள் அப்பா உனக்கு மொத்தமாக தானே இருந்தார், 30 லட்ச ரூபா கொடுத்து ஒரு வீடை வந்து அட்வான்ஸ் போட தெரியுது, எங்கள் அப்பாவுக்கு கொடுக்க முடியாதோ அப்படிங்கிறாங்க. வரும்போது மொத்தமாக கொடுத்து செட்டில் பண்ணுவேன், எனக்கு தெரியும், வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. அதானே பண விஷயம்னு கேட்டினா தான் அலறுவியே. ஏப்பா நீ சாப்பிட்டியா அப்படிங்கிறாங்க. இனிமே தான் அப்படிங்கிறாங்க. வாப்பா சாப்பிடும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு கால் வருது. கால் வந்தோடனே ஹலோ சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. தம்பி கொஞ்சம் வெளில போகணும், உங்கள் நம்பரை கொடுத்தாங்க, வெளியூர் போக வேண்டியிருக்கு, நீங்கள் வரலாமா தம்பி அப்படிங்கிறாங்க. வரேன்னு சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பாதியில் எழுந்திரிக்காங்க. மீனே சொல்லுவாங்க சாப்பிட்டு போங்க, எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒரு இடத்துக்கு போகணுங்கிறாங்க, அங்கே போன பிறகு நேரில் தெரியும் நினைக்கிறேன், வெளியூர் போகணுங்கிறாங்க. கொஞ்சம் பணம் கிடச்சுன்னா நல்லாயிருக்கும் மீனா, நான் போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க பகலில் பூரா வண்டி ஓட்டிருக்கீங்க, இப்பவும் எங்கே போய் இங்கே ஓட்ட போகிறீங்க அப்படிங்கிற. மீனா பகல்லையோ இரவோ ஏதோ வருமானம் வருதுலாம், நம்ம அதை சம்பாத்தியம் பண்ணிக்கணும் சரியா, அது போக என்ன தூக்கம் வந்துச்சுன்னா உரமா ரெஸ்ட் எடுத்து தான் போகணும், கவலைப்படாத, அப்போ நான் போய்ட்டு வரேன்பா அப்படிங்கிறாங்க. சரிடா பார்த்துப்போ மீனா, நான் போகிறேன்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருந்துடாத, நான் உன்கிட்ட சொல்லிட்டு தான் போகிறேன், ஒழுங்கு மரியாதை சாப்பிட்டு தூங்க சரியா அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. நேராக அங்கே போகிறாங்க. போனோடனே ஹலோ நாங்கள் வந்துட்டோங்க அப்படிங்கிறாங்க. அந்த பெரிய வீட்டிலேருந்து வெளில வராங்க. அந்த வீடை தான் மனோஜ்கிட்ட ஏமாற்றி விற்க போகிறாங்கன்னு இவங்களுக்கு தெரியாதுல்ல, இவங்களுக்கு யாருனே தெரியல எப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் காரில் ஏறுறாங்க. தம்பி வண்டி எடுங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப அவசரமாக ஏறுறாங்க. என்னாச்சு, என்ன சார் இவ்வளோ அவசரமாக இருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை தம்பி, போகிற போக்கில் பேசிக்கலாம் போங்க அப்படிங்கிறாங்க. சார் எங்கே போகணும் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கே தெரியல, நீங்கள் போங்க நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சார் எங்கே போகிறது தெரியாது சார் போக முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த ரோட்டில் ஹைவேல எங்கே போகலாம் அப்படிங்கிறாங்க. சார் இது வந்து பெங்களூர் ரோடு சார் அப்படிங்க. அதே ரோட்டில் ஓட்டுங்க வண்டி அப்படிங்கிறாங்க. சார் அப்போ எங்கே போகணும், பெங்களூர் தான் தம்பி போகணும் அப்படிங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்க. ஆமாம் தம்பி பெங்களூர் தான் போகணும், வண்டி பெங்களூர் கொடுங்க அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி போயிட்டுருக்கு. வண்டி போயிட்டுருக்கையில் அவங்க பொண்டாட்டியும் புருஷனும் பேசுகிறாங்க. ஏங்க 30 லட்ச ரூபாய் அவங்ககிட்ட வாங்கிட்டு அவங்க எதுவும் பிரச்சனை பண்ணிட மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. பிரச்சனையா, நம்ம இந்த சிட்டியை விட்டு இன்னொரு 1/2 காலி பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் இவங்க வந்து நம்மகிட்ட எப்படி பிரச்சனை பண்ண முடியும், நம்ம அவங்களுக்கு ஒரு ஆதாரமும் கொடுக்கலையே, ஒரு பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம், அது வந்து வீட்டுக்காரன் பேரில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம் ஒன்று. ரெண்டாவது வீடு நம்ம பேரில் இல்லை, நம்ம 30 லட்ச ரூபாயை அட்டை போட்டது அவனை நிரூபிக்க முடியாது, வைக்க முடியாது அப்படி இப்படின்னு காரில் அவங்க புருஷன் முன்னாடி பேசிகிட்டு இருக்காங்க. ஏங்க ஒரு நாள் நம்ம போயிட்டு இருக்கும்போது அதிகாரிக்கு சொல்லி ரோட்டில் மறிச்சிட்டாங்கன்னா நம்ம வாடகை காரில் தான் போகிறோம், நம்மளை மறிக்க முடியாது, நம்ம என்ன தெரிய போகுது, நம்ம ஃபோட்டோ கூட மாதிரி கிடையாது, பார்த்துக்கலாம். செல்லு வந்து நம்ம செல்லும் கிடையாது, பக்கத்து வீட்டு வாட்ச்மேன் செல்லை வந்து வாடகைக்கு வாங்கியிருந்தேன், அவன்கிட்ட 2000 கொடுத்தோன்னே ஒரு 2 நாளைக்கு வாடகைக்கு 2000மான்னு சொல்லி தந்துட்டார் அந்த வயசான ஆள். அந்த செல்லையும் அவர்கிட்ட போட்டு வந்துட்டேன். சரி எந்த நம்பர்லேருந்து கால் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த வாட்ச்மேனாக தான் முடிப்பாங்க, நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது இது 1ஆம் நம்பர் பக்கா ஃப்ராடு மாதிரிலாம் தெரியுது, என்ன செஞ்சுருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நோண்டி பார்க்குங்க. இந்த 30 லட்சம் அந்த பேக்கில் இருக்கான்னு பாருங்கள் அப்படின்றாங்க. பேக்கை திறந்து பார்க்குறேன் 30 லட்சம் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க அங்கே போனோன்னே இதே மாதிரி வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுங்க பெங்களூர்லேயும் அப்படின்றாங்க. சரி ஸ்டார்ட் பண்ணிடுவோம், ஒரு நாள் மட்டும் போய் ரெஸ்ட் எடுத்துப்போம், மறுநாள்லேருந்து வேலையை ஆரம்பிச்சிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லி திருச்சி பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் சிட்டியை தாண்டிட்டோம் அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது, இன்னும் நம்ம போயிட்டே இருக்கலாம் அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது டபார்னு முத்து பார்க்காரு. இவங்க யார்கிட்டையோ ஏமாற்றி தான் வந்திருக்காங்க, சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓரம் பண்ண போடுறாங்க. ஏங்க உங்கள் மேலே எனக்கு டவுட்டாக இருக்குது, நீங்கள் யாரை ஏமாற்றிட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு அது தேவையில்லாத வேலை, நீ டிரைவரு, உனக்கு வாடகை தான், நீ கார் ஓட்டிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆள் நான் கிடையாது, எனக்கு வந்து பணம் அவசியம்தான், ஆனால் வந்து இப்படி தவறான வழியில் சம்பாதிக்கிறவங்க பணத்தை வாங்கணும் எனக்கு அவசியமே இல்லை, முதல்ல கீழே இறங்க அப்படிங்கிறாங்க. கீழே இறங்க முடியாது, ஒழுங்காக கொண்டு என்ன பெங்களூரில் விடு அப்படிங்கிறாங்க. அப்படியே பெங்களூர்லேயே விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறுக்குழி இருக்குது, நம்ம இப்படி போனால் ஷார்ட்டாக போயிடலாம் போங்க அப்படிங்கிறாங்க. நேராக அங்கங்கே திருப்பி நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே கொண்டு விட்டுருந்தாங்க. நீ எங்கே கொண்டு விட்ருக்க அப்படிங்கிறாங்க. எங்கே கொண்டு விட்ருக்க, இறங்கியா அப்படிங்கிறாங்க. இறங்க முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே கார் ஹார்ன் அடிக்கிறாரு. அடிச்சோடனே போலீஸ்காரங்க 5 பேர் வந்துடுறாங்க. வந்தோடனே என்னத்துக்கு நீங்கள் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. சார் கொஞ்சம் வாங்க சார் அப்படிங்கிறாங்க. அதில் பார்க்குறாங்க ஒரு ரைட்டர் வந்து ப்ரொமோஷன் ஆகி எஸ்எஸ்சியாக இருக்கிறார், அவர் தான் அன்றைக்கி விசாரணை அதிகாரி. அங்கே முத்து என்ன எங்கே அப்படிங்கிறாங்க. சார் என்ன தான் நீங்கள் எங்கே அப்படிங்கிறாங்க. தம்பி இதான் என் பொண்டாட்டி ஊர், இங்கே மாறி வந்துட்டேன், அங்கே ஹெட் கான்ஸ்டபிளாக இருந்தோம்ல, இங்கே வந்தோடனே எஸ்எஸ்சி ஆகிட்டாங்க, இப்போ மெயின் அதிகாரி லீவு, நான் தான் இன்சார்ஜ், சொல்லு தம்பி அப்படிங்கிறாங்க. ஆனால் இவங்க யார் என்ன வரும்னு எனக்கு தெரியல, எனக்கு ஒரு கால் பண்ணி தான் நீ கூப்பிட்டாங்க ஆஃபருக்கு, ஆனால் இவங்க யாரையோ ஏமாற்றிட்டு பணத்தை கொண்டு போயிட்டுருக்காங்கண்ணே, அந்த பணத்தை வந்து காரில் தான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சார் அது எங்கே பணம் தான் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. அப்படின்ட்டு இருக்கும்போது சார் இல்லை சார் அது என்னென்னு பாருங்கள்
அப்படிங்கிறாங்க. முதல்ல வாங்க ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அந்த சூழ்நிலையில் சீதா செல்லேருந்து ஒரு ஃபோட்டோ வந்து லேட்டாக டெலிவரி ஆகிட்டுருக்கு முத்துக்கு. அதை பார்க்குறாங்க. மனோஜ்கிட்ட இவங்க பணம் வாங்குகிற ஃபோட்டோ. சார் 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 இங்கே பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்காங்க. முத்து இது யார் அப்படிங்கிறாங்க. இது எங்கள் அண்ணன் தான் சார், எங்கள் அண்ணன் தான் சார் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறாங்க. இது உங்கள் அண்ணனா? இந்த பையனை தான் நான் ஸ்டேஷனில் வேலை பார்த்து கீழே ஒரு பொண்ணு ஏமாற்றிட்டு போயின்னு சொல்லி அந்த பணத்தை 30 லட்ச ரூபா வாங்கி கொடுத்தோம். அதான் ரைட்டராக இருந்தேன், நீ கூட சாட்சி இழுத்து போட்டியா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் முத்து ரொம்ப ஷாக்காக, என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் தம்பி, நீங்கள் தானே அதுக்கு சாட்சி இழுத்து போட்டீங்க அப்படிங்கிறாங்க. முத்து ரொம்பவே ஷாக்காகிறாரு. இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில், முத்து இனி என்ன செய்வார் அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.